திமுக மேல இருக்குது கோபம், தாவேகா மேல இருக்கிற வருத்தம். என்ன வருத்தம்? இவங்க எல்லாம் அரசியல் பேசுறாங்கன்னு வருத்தம். கொடுமை என்னன்னே தெரியாம நாம கேள்வி கேட்கிறோம். ஏய், போன மாநாட்டில் நீ வந்து 50 தலைவர்னு 5 பேர் படத்தை காட்டின. இந்த மாநாட்டில் அந்த 5 பேரும் லப்ப ஸ்டாம்பா மாறிட்டாங்க. இந்த போன மாநாட்டில் இல்லாத அண்ணாதுரையும் எம்ஜிஆரும் இந்த மாநாட்டில் வந்திருக்காங்க. ஏன் போன மாநாட்டில் வைக்கல அப்படின்னு கேட்டா, கன்ஃபார்ம் திமுக காசு வாங்கிட்டீங்க. கன்ஃபார்ம் 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 ப்ரோ, திமுக காசு வாங்கிட்டீங்க ப்ரோ. காசு வாங்கிட்டு பேசாங்க ப்ரோ. சரிடா, தாவேக்காவோட கொள்கையை சொல்லு. காசு வாங்கிட்டு பேசுறீங்க ப்ரோ. டேய், ஏண்டா ஆணவ படுகொலைக்கு விஜய் வந்து பேசல? அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்றாரு, காமராஜர் கொள்கை தலைவருங்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு, சமூக நீதிங்கிறாரு, நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏங்க நீங்க வந்து ஆணவ படுகொலை கவினை கொன்றதுக்கு பேசலன்னா கன்ஃபார்மா நீங்க திமுக காசு வாங்கிட்டு பேசுறீங்க. எனக்கு பதில் சொல்ல முடியாது. சரிடா, சரி. தமிழ்நாடு முழுக்க ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறாங்களா, அதை பத்தி கருத்து என்ன? நீ நல்லா தெரியுது, காசு வாங்கிட்டு பேசுறீங்க. இப்ப இயற்கை வளங்கள்லாம் சுரண்டாங்களப்பா, அதை பத்தி ஏதாவது கருத்துக்க ஸ்டாலின் சொல்லி கொடுத்தா நீங்க பேசுறீங்க. இவங்களை வச்சுக்கிட்டு எதை கேட்டாலும் 10 பேர் கூடிடக்கூடாது. தாவேகா, டிவிகே, டிவிகே, டிவிகே. இன்னொரு 10 பேர் கூட்டா தளபதி, தளபதி, தளபதி. எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. திமுக கூட இல்லாதது இல்லல. ஆனா திராவிடன் ஒரு கோட்பாடை உருவாக்கி வச்சிருக்கான். பிஜேபி ஒரு தேசியம் அப்படின்னு ஒரு கொள்கையை உருவாக்கி வச்சிருக்கான். அது இந்து, இந்தி, இந்தியா அப்படின்னு வச்சிருக்கான். கம்யூனிஸ்ட் அது கம்யூனிஸ்டா, அது கார்பரேட்டிஸ்டா, அது மாறிடுச்சு. இருந்தாலும் அது ஒரு கொள்கை இருக்கு, பொது உடைமை சித்தாந்தம் அப்படின்னு கோட்பாடு இருக்கு. என்னடா கொள்கைன்னா இது எல்லாம் சேர்ந்ததான் எங்க கொள்கைன்றான். ஒன்னு சாம்பார்னு சொல்லு, இல்ல வத்த குழம்புன்னு சொல்லு, இல்ல மோர்னு சொல்லு, எல்லாத்தையும் சேர்த்து போடாடா, அதுக்கு பேர் வேறடா. இல்ல இல்ல, அங்க எல்லாத்துக்கும் நல்லதை பூரா எடுத்துக்கிறோம். அப்ப ஸ்டாலின் இருக்கு நல்லதையும் எடுத்துக்குவியா? உதயநிதிக்கு நல்லதையும் எடுத்துக்குவியா? ஒரு ஒரு கூட்டம் பாருங்க, திறந்த வெளியில நான் அழைக்கிறேன், மனம் திறந்த வெளியில அழைக்கிறேன். ஒத்தைக்கு ஒத்த டிஸ்கஷன் வைப்போம், டிபேட் வைப்போம். எங்க அக்கா கார்த்திகாட்ட பேசி ஜெயிச்சுடா, அப்புறம் பேசுவோம்டா. நீ வா, நான் விஜய்க்கு அழைக்கிறேன். யாரு? தாவேக்கா அணில் குஞ்சுகளுக்கு விஜய்க்கு அழைக்கிறேன். எங்க தங்கச்சி எனக்கு எங்க அக்கா கார்த்திகாட்ட வாயினா உலக வாயி, ஊர்வாயி. நாளைக்கு வர ஒம்பு இருக்குல்ல, அது இன்னைக்கு இழுப்பாங்க. ஹலோ கம்யூனிஸ்ட் வாங்க, ஹலோ ஹலோ பிரதர், ஹலோ ஹலோ அப்படி இழுப்பாங்க. நீ வா, தேர்தல் களத்துல உன்னைய வச்சு செய்ய காத்துக்கோம், வச்சு செய்ய. சினிமால நடிப்பாரா, சிஎம் ஆயிருவானா, அப்புறம் என்னடா இந்த நிலத்துல உண்மையான நேர்மையான அரசியல்? சினிமால நடிக்கிறவன் சிஎம் ஆக கூடாதா? ஆகலாம், மக்களுக்காக உழை. அஜித்குமார் ஒரு நடிகர் இருக்காரு, இந்த கையில கொடுப்பது இந்த கைக்கு தெரியாது. சென்னை வெள்ளத்தில் தன் வீட்டை திறந்து விட்ட ஒரே நடிகன் மரியாதைக்குரிய தல அஜித். ஐ எம் ப்ரௌட் அஜித் ஃபேன், அதுல மாட்டுக்கிறது இல்ல. அதே போல சூர்யா ஆயிரக்கணக்கான மாணவிகளை மருத்துவம் படிக்க வச்சிருக்காரு. உள்ளவன் ஃபவுண்டேஷன் வச்சு கார்த்திக் என்கிற ஒரு நடிகன் விவசாயிகளுக்காக நிற்கிறாரு. சத்யராஜ் மாற்றுக்கருத்து எங்களுக்கு உண்டு, ஆனாலும் அண்ணன் சத்யராஜ் ஈழ தமிழர்களுக்கு, தொப்புள் கொடி உறவுகளுக்கு சரியாக உதவி கேட்டு வந்தால் யாராக இருந்தாலும் தேடி தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ். அப்படி எத்தனை பேர், ஏய் எனக்கு 15,000 மாசம் போதும், நான் நடிக்கிற காசை எல்லாம் மக்களுக்காக கொடுக்கிறேன்னு ஆட்டோ, தானி, டெய்லரிங் மிஷின் என்று வாங்கி வாங்கி கொடுக்கிற கேபிஐ பாலாவுடைய காலக்கழிவி தண்ணி குடிச்சாலும் நீங்களெல்லாம் கோடி, அதுவும் கேரியர் உச்சத்தை, என்னத்தை உச்சத்தை? கேரியர் டிபன் பாக்ஸோட உச்சம். நாங்க வெறி கொண்டு வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது திராவிடம் என்கிற இந்த கோட்பாட்டை சுக்கு சுக்காக உடைத்து போட்டு, பெரியார் என்கிற போலி பிம்பத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி போட்டு, இந்த திராவிட மாடல் என்பது பொய்யான போலியான மாடல் என்று நொறுக்கி போட்டு மேலே ஏறி தமிழ் தேசிய பிள்ளைகள் சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்றி, இந்த கேடுகட்ட அரசியலை தூய்மையான அரசியலாக மாற்றி, காமராஜர் கண்ட ஒரு கனவை நிறைவேற்ற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கனவு கண்டு நிற்கும் பொழுது, மாலை போடாத, துண்டு போடாத, பட்டாசு வெடிக்காத, வாழ்க ஒழிக கோஷம் போடாத, மக்கள் மலையிலே நனைந்தால் மலையிலே நனைந்து, மக்கள் வெயிலே காய்ந்தால் வெயிலே காய்ந்து, 13 ஆண்டு காலமாக தொடர்ச்சியான போராட்ட களத்திலே நின்று, அணுகுலை போராட்டமா, மீத்தேனா, ஹைட்ரோ கார்பனா, பரந்தூரா, 8 வழி சாலையா
எல்லாத்துக்கும் போராடி போராடி சிறைக்கு சென்று வழக்குகளை வாங்கி வாழ்க்கையை துளைத்து இளமையை துளைத்து ஒரு பெரிய கனவு கொண்டு நிற்கும் பொழுது கவுட்டுக்குள்ள வந்து அணில் பாஞ்சா எங்களுக்கு கோபம் வருமா வராதா? வருமா வராதா? அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? 3 கோடி 30 கோடி மாத்த வேண்டியிருக்கு. 3 கோடி தடவி கொடுத்து விழுந்துச்சான். நாங்க சூடு போட வேண்டிய தேவை இருக்கு. இப்போ சூட்டு கம்பியில கோடு போட வேண்டிய அவசியம் இருக்கு. கொள்கையும் இல்லாம, கோட்பாடும் இல்லாம, தத்துவம் இல்லாம, சித்தாந்தம் இல்லாம, கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே இல்ல, அதான்டா என் கொள்கைன்றான். கொள்கையே இல்லைங்க, அதான் கொள்கை. என்ன பண்ண போறீங்க? 1967 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததோ, 1977 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததோ, அதே போல 2024 ஒரு ஆட்சி மாற்றம் வரும். சரி, 1967 எப்படி ஆட்சி மாற்றம் வந்துச்சு? அது 1967 அசுரபலமும் அதிகாரபலமும் கொண்டவர்களை, அது வரைக்கும் இருந்தவர்களை அண்ணா வீழ்த்தினார். அப்புறம் 1967 இருந்து 77 வரைக்கும் அசுரபலமும் அதிகாரபலமும் கொண்டவர்களை எம்ஜிஆர் வீழ்த்தினார். அப்புறம் அதனால 2 பேரையும் தூக்கி பிடிச்சிருக்கோம். 1967 அசுரபலமும் அதிகாரபலத்தோடு இருந்தது யாரு? காமராஜர். அந்த காமராஜரை வீழ்த்தினதை பெருமையா சொல்றேன். அப்புறம் ஏன் காமராஜர் கொள்கை திறனா போட்டிருக்க? இப்பெல்லாம் கேள்வி கேட்காத, திமுக பணம் வாங்கிட்டேன். சரிப்பா, 1977 எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு சொல்றியே, அப்ப அவர் யாரை வீழ்த்தினாரு? திமுக வீழ்த்தினாரு. ஏற்கனவே 1967 திமுக ஜெயிச்சதை கொண்டாடுனா இப்ப திமுக தோத்து போச்சுன்னு கொண்டாடுற இல்லங்க? அவர் அதிக பலமும் அதிக கருணாநிதி ஆட்சி, எம்ஜிஆர் வீழ்த்தினாரு. எம்ஜிஆர் வீழ்த்தின கொண்டாடுறோம். சரி, அசுர பலமும் அதிகார பலத்தில் இருந்தவங்களெல்லாம் நீ கொண்டாடுவேன்னா 2011 இருந்து 2021 வரைக்கும் அசுர பலமும் அதிகார பலத்தோடு இருந்த அதிமுகவை ஸ்டாலின் வீழ்த்துவாரு. ஸ்டாலினை கொண்டாடுவியா? 2004 இருந்து 2014 வரைக்கும் இந்தியாவில் அசுர பலமும் அதிகார பலத்தோடு இருந்த காங்கிரஸ் மோடி வீழ்த்தினாரு. அப்ப மோடியை தூக்கி பிடிப்பியா? 1967 அண்ணா ஜெயிச்சாருன்னா அண்ணா ஜெயிக்கல. 1949 கட்சி கட்டி 57 சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 15 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று 62 50 சட்டமன்ற உறுப்பினர் வென்று அண்ணா எம்பி ஆகி மொழிப்போர்ல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இறந்து மடிஞ்சு அண்ணா அவரோடு ராஜாஜி காகிதம் இல்லத்து அணு பலகட்சி கூட்டணி வச்சு வீடு வீடா போய் எங்களுடைய தாத்தன் கண்ணியமிக காகிதம் எழுத்து நிதியும் திரட்டி நீதியும் கேட்டு வாக்க கொடுத்து திமுகவை வெல்ல வச்சாங்களே ஒழிய திமுக தனித்து வெல்லல. 19 ஆண்டுகள பயணம் திமுகவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 1977 எம்ஜிஆர் ஜெயிச்சார்னா எம்ஜிஆர் 52 திமுகவில் சேர்ந்து திமுகவிலே பயணப்பட்டு அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா என்று பாடல் பாடி, தம்பி காஞ்சியிலே நான் படித்த நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்றுன்னு காதல் காட்சியில கூட அண்ணாவை காட்டி ரெட்டலையை காட்டி திராவிட சித்தாந்தத்தை சேர்த்து கொண்டு போய் திமுகவோட முகமா மாறி பொருளாளரா மாறி எம்எல்ஏ ஆகி எம்எல்சி ஆகி அப்புறம் 1973 கட்சி 72 கட்சி தொடங்கி 73 திண்டுக்கல்ல மாயத்தை வர போட்டி போட வச்சு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலை ஜெயிச்சு 1977 ஆட்சி பிடிச்சாரு. இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. வருவாராம், வந்த உடனே சிஎம் ஆயிடுவாராம். இந்த வரலாறாவது உனக்கு தெரியுமா? இவ்வளவு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் உங்க அண்ணன் இவரு பாக்கியா எல்லாரும் போயிட்டு ஸ்டாலினை பார்த்தாங்க. பார்த்த பிறகு ரொம்ப பேசுறாங்க. ஒரு வீடியோக்கு 2 லட்சம் ஒரு பரதேசி போய் சொல்லிவிட்டான். என் ஒருத்தே உனக்கு தெரியலடா டேய், எங்க ஒருத்தே உங்களுக்கு தெரியல. ஒரு வீடியோக்கு 2 லட்சம். அது யாரு? சபரீசன் கொடுக்குறாராம். சரி, இது வரைக்கும் ஒரு 10 வீடியோ போட்டுருக்கேன், 20 லட்சம் வாங்கி கூட. அப்படியே மாதவரம் தொகுதியில் கூட 2 கூட்டத்தை நாங்கள் போடுவோம். இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியல. மத்த கட்சி மாதிரி கூட்டிட்டு வர்ற பேச்சாளருக்கு 25,000 பணம் கொடுத்து தங்க விடுதி கொடுத்து குவார்டர் கொடுத்து சரக்கு கொடுத்து கொடுக்கிற கூட்டம் இல்ல. இது கொள்கைக்காக கூடியிருக்கிற கூட்டம். இதே மாதவரத்துல இதே புத்தகத்துல இதே மாதிரி ஒரு கூட்டத்தை குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம நீ கூட்டி பாரு பாப்போம். இது கொள்கை கூட்டம், தத்துவ கூட்டம், சித்தாந்த கூட்டம். கூட்டி பாரு, முடியுமா? பூரா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற ஆட்களை 200 ரூபா கொடுப்பேன். அவன் என்ன இளவு பேசுறான், என்னத்தையே பேசிட்டு போறான், காசு தரம்ல அப்படின்னு உட்கார்ந்துருக்கும். நீ நாம் தமிழ் வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் மரியாதைக்குரிய காவல்துறை வந்து பாருங்க. ஒவ்வொருத்தருடைய உதட்டிலும் நீங்கள் மது அருந்திருக்கலாம் என்பதை சோதனை செய்வீங்களா வச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் மது அருந்தாத ஒரே கூட்டம் அது எங்கள் கூட்டம், நாம் தமிழர் கூட்டம், சீமான் தம்பிகளின் கூட்டம். காசுக்காக நாங்க போனோம்னா என்னைக்கே எங்கேயே போயிருப்போம்டா டேய். சிறையில் இருக்கும் போது எனக்கு கொடுத்தான். வெளியே வரும்போது சீமான் கட்சி வெளியே வரும்போது சீமான் கூட நிக்க கூடாது. உன்னை வெளியே வரும்போது சீமான் ஆட்கள் வரவேற்க கூடாது. நீங்க மட்டும் 3 சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றோம். ராஜீவ்காந்தி 250 கோடி சம்பாதிச்சாரு 4 வருஷத்துல. உங்களை ராஜீவ்காந்தி மாதிரி ஆக்கிறோம்னா வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் செந்தவரன் சீமானுக்காக சாவேனே ஒழிய
எச்சி நக்கி பிழைக்கிற ஈனா பொழப்ப ஒருபோதும் பண்ண மாட்டோம். நாங்கள் அரசியலை பார்த்து நாம் நமக்கு வரலடா, நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம்டா அரசியலுக்கே வந்தோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற வெறி எங்க ரத்தத்துல இருக்கிற வெறி. அப்ப தாவேக்கா அது சும்மா வருத்தம். ஒரு 23ஆம் தேதி ஒரு பொது தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துவதா இருந்தது. விவாதம் உறுதி செய்யப்பட்டுச்சு. இதுவரைக்கும் தொலைக்காட்சி எந்த விவாதத்துக்கும் நான் போனதா ஒத்துக்கிட்டதே கிடையாது. சரி 21 மாநாடா 23 அண்ணன் கேட்டேன், டே போயிட்டு வாடா அப்படின்னாரு. இல்லைன்னா தொலைக்காட்சி நான் போறது இல்லைண்ணே, அது ரொம்ப இதா இருக்கும், போயிட்டு வாடா அப்படின்னாரு. பதிவு போட்டாங்க. யாரு? தாவை கலந்து ஒரு 3 பேரு, திமுக கலந்து ஒரு ஆளு, கீழே என் பேரு 23 பதிவு போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. யார் வேணாலும் கூப்பிடுங்க, இவரை கூப்பிடாதீங்க, இவரு ரொம்ப பேசுவாப்ல, இவரை மட்டும் கூப்பிடாதீங்க. அவங்களை கண்ணாமன்னு திட்டுறாரு. நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி நடத்தி விடலைங்க, நடத்தவே இல்லை. நான் கூப்பிட்டு கேட்ட அப்புறம் ஒரு டேட் தள்ளி வச்சிருக்கோம், 30க்கு அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. 30க்கு அப்புறம் எங்கிட்ட பார்க்குறது, தேதி இன்னைக்கு 4-5 ஆயிடுச்சு. அந்த பயம் இருக்கட்டும்டா, அந்த பயம் இருக்கட்டும். பிரபாகரன் பிள்ளைகள் மீது அந்த பயம் இருக்கட்டும். கருத்தை கொண்டு வரோம், கொள்கையை கொண்டு வரோம், கோட்பாட்டை கொண்டு வரோம், சித்தாந்தம் கொண்டு வரோம். மக்களுக்காக போராடி சிறை சென்றோம் என்ற கர்வத்தோடும் திமிரோடும் நிக்கிறோம். வா களத்தில் எங்களை மோதிப்பாரு. 1952 இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்களை கூப்பிட்டு நாட்டை பொருளாதாரத்தில் வீழ்ந்து விட்டது, உதவி செய்யுங்கள் என்று மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் நேரு கேட்கிறாரு. திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு பவுன் நகையின் விலை 80 ரூபாய். எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? 75,000 ரூபாய். இன்றைக்கு அந்த மதிப்பின் தொகை 83 கோடி ரூபாய். 83 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்த எம்ஜிஆர் எங்க? ஈழத்தமிழர் நிவாரணத்துக்கு 500 ரூபாய் கொடுத்த இந்த விஜய் எங்க? எம்ஜிஆரோட ஒப்பிட முடியுமா? நம்ம பேசுறது உண்மைகளால தான் வானமே மழை கொட்டி நம்மளை ஆதரிக்குது. சத்தியம் பேசுகிறோம், அதை கொஞ்சம் சத்தமாக பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம், அதை உறக்க பேசுகிறோம், அதை உறுதியாக பேசுவோம், அதை இறுதி வரை பேசுவோம். அன்பிற்குரிய மக்களே, மழை பெஞ்சா சேர தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஒண்ணு இது தாவேக்கா அணில் குஞ்சுகள் கூட்டம் கிடையாது. சேர தூக்கி தலையில தூக்கி வைக்கிறதுக்கு இது ஒண்ணு தளபதியுடைய விஜயனுடைய ரசிகர்கள் கிடையாது. ஒரு மாநாட்டு திடல்ல மாநாட்டுக்கு பந்தல் போட வந்தவங்க சொல்றான், தேதியில போவாங்க, நாசமா போயிருவாங்க, மண்ணா போயிருவாங்க. ஏயா எந்த ஊருக்கு நாங்க மாநாடு போட்டிருக்கோம், இந்த மாதிரி பண்ணது கிடையாதுங்க. என்ன தூக்கி போட்டீங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. எப்பா எப்பா முடியலப்பா. அது நம்ம சாட்டியில தான் எடுத்து போட்டுட்டா கதறிட்டாங்க. 50,000 சேரை உடைச்சிருக்காங்க. பேரிகாடு இருக்கு பாருங்க, அந்த பேரிகாடு மேல பேதியில போவாங்க, ஏறிடுவாங்கன்னு கிரீச தலை சொல்லியிருக்காரு புஷி. அவங்க குஷியா ஏறிட்டாங்க. அவன் தான் அணிலாச்ச, அவன் ஏறி பிராக்டிஸ் பண்ணவனாச்ச. சட்டையை கரட்டி கிரீச புறம் தடவி இருக்கிறான், தண்ணி பாட்டில் எடுத்து ஊத்திருக்கான். சரசரன்னு ஏறி 10 அடி பேரிகார்டுல ஏறி 10 அடி தூரத்துக்கு ரேம்ப்ல விழுந்து, அந்த ரேம்ப்ல இருந்து 10 அடி கீழே விழுந்திருக்கானா. இவனை எல்லாம் ஒலிம்பிக் அனுப்பினா நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இந்தியாவுக்கு விருது வாங்கி வந்துருவான்டா. நீ அங்க வச்சிருக்க, தயவு செய்து ஒலிம்பிக் அனுப்பிவிடு. எனக்கு அவன் ஏறி விழுந்தது பற்றி ஏறிட்டான, எப்படி ஏறினா? 10 அடி இருக்குமே, 10 அடி ஜம்ப் பண்றாங்க. அப்பதான் நினைச்சு அணில் பரம்பரை, இது உண்மையிலே அணில் பரம்பரை தான். நாங்க ப்ரௌட் அணில். நாங்க இப்பதான் பார்த்தோம், இங்க கூட ஒளிஞ்சிருக்கோம் பனையில அணில். பணப்படத்தை அப்புறம் கடிச்சு வச்சிரும். நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் பீஸ் அவங்க தான். அந்த தேர்தலில் நிறைய கண்டென்ட்டை கொட்டி கொடுப்பாங்க, நம்ம அப்படியே லைட்டை தட்டி விட்டு போவோம். போட்டி யாருக்கான போட்டி? ஊழலில் திளைத்திருக்கிற கருணாநிதி பிள்ளைகளுக்கும் அந்த ஊழலை ஒழித்து தமிழ்நாட்டின் நல்லாட்சியை கொடுக்க விரும்புகிற பிரபாகரன் பிள்ளைகளுக்கும் தான் இந்த களத்தில் போட்டி. பாருங்க, போட்டி எங்களுக்கு சும்மா இது டிவிக்கு இது டிஎம்கே சும்மா கத்தலாம். இப்படி கத்துறவர் அங்கிள் கேக்குதா, அங்கிள் மக்களுடைய மொழி கேக்குதா அங்கிள் இப்ப பேசினவர் 2014 தலைவா படம் ரிலீஸ். இங்கிருந்து நேரா கொடநாடு கிளம்பி போய் அப்பனும் மகனும் போய் நின்றுருக்காங்க. ஒரு நாள் முழுக்க அந்த அம்மா பார்க்கல. கொடநாட்டுல இருந்து இறங்கி வர்ற வழியில சாலை ஓரத்துல கார் பக்கத்துல கண்ணாடியை கூட இவ்வளவுதான் திறந்திருக்கு. அப்போ ஆன்டி தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க ஆன்டின்னு கேட்டா போண்டியிலே குத்தி அனுப்பிச்சிருக்கோம். அது இப்ப அங்கிள்னு சொல்லுவாரு, அப்ப ஆன்டின்னு சொல்ல வேண்டியதானே? ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இப்படி. தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நல்லாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தலைவா படத்திற்கு
அன்ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ்னால இஷ்யூ வந்திருக்கு. அவங்க அதையும் சால்வ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விட்டா அழுதுருப்பாங்க. இதுதான் ஒரிஜினல். திரைத்துறையில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்ட சொல்லுவாங்க, அவர் எப்படி பேசுவார்னா, ஷார்ட் ரெடிங்களா, லஞ்ச் ரெடியா, ஓகே பேக்கப். இதுதான் ஒரிஜினல். எங்க அண்ணனை பார்த்திருக்கீங்களா, மேடையில் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் கீழையும் பேசுவாரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் எங்களிடத்திலும் பேசுவாரு. கார்ல ஒரு மொழி, வீட்டில் ஒரு மொழி, பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மொழி, மேடையில் ஒரு மொழி கிடையாது. எல்லாம் ஒரே மொழி. எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி, செம்மொழி, பைந்தோமிழ் மொழி தான் ஒலிக்கும். இங்க மாதிரி இங்க பம்முறது அம்மா, இப்படி ஒரு ஆட்டோ அப்படியே அம்மா. ஆமா, கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது லியோனி ஆராசா ஏவாவேலு KKS அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட செலவைக்க விரும்பல. கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கனிமொழின்னு ஒரு படங்க, ஜெய் படம். கனிமொழி இந்த படத்தை பத்தி நான் பேசணும்னா கலைஞர் அவர்களுடைய மகள் கனிமொழி ஞாபகம் தான் எனக்கு வருது. அடங்கொப்பரான சொன்னாக்கா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. அப்பவே அவங்க கனிமொழி, கலாநிதி, தயாநிதி, உதயநிதினு அழகான தமிழ் பேரில் வச்சாங்க. என்னோட ஒரே ஒரு கோரிக்கை தான், ஐயா கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும். சிலை வைப்பன்னு சொன்ன அவருக்கு உன் ஓட்டா, சிலை வச்சா உடைப்பேன் அப்படின்னு சொன்ன செந்தவன் சீமானுக்கு உன் ஓட்டா என்பதை நீ நிரூபிச்சு நீ பாத்துக்க. யார் உங்களுக்கானவன், யார் மக்களுக்கானவன், யார் நெஞ்சுரத்துன்னு. நாங்க கருணாநிதி ஜெயலலிதா செத்து போனதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே மக்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பிடலாம், ஸ்பேஸ் நிரப்பிடலாம் வந்தவங்க கிடையாது. கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே திம்போடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் வந்தவர்கள். பேசினா ஜெயிலுக்கு போயிருவா. டேய், ஜெயிலுக்கு போய் தாண்டா கட்சியே தொடங்கப்பட்டது. ஜெயிலுக்கு போய் தான் கட்சியை அண்ணன் கட்டினாரு. சீமான் யாருன்னு தெரியாது. சீமானு சினிமாக்காரன் தானேங்கிறாங்க. சீமான் ரசிகர் மன்றத்தில் இடுமானம் கார்த்திகாவும் எங்க அண்ணன் மாதவரத்தில் சேர்ந்த எங்களுடைய அண்ணன்மார்களும் இருந்தார்களா? நான் இருந்தனா? சீமான் சினிமால படம் எடுத்தாரு. ஆனால் படம் எடுத்ததனால் அவர் புகழ் அடையல. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதனால் சிறைப்படுத்தப்பட்டாரு. ஜெயிலிருந்து வெளியே வந்தாரு. தம்பிகள் நின்றோம், தமிழ் தேசியமாக நின்றோம். என் தலைவன் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்தது. பிரபாகரன் என்ற தலைவனுக்கு வார்த்தையில் தான் சாவு ஒழிய வாழ்க்கையில சாவு இல்லை. என் தலைவன் வருவான் என்று முழங்கினான் அண்ணன் சீமான். அதனால போய் நின்னோம். தர்க்கம் பண்ணு, விவாதம் பண்ணு, ஒரு டிபேட் வச்சுக்கோ. தாவேக்காளர் கூடிய தலைவர் தொடங்கி கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் சாட்டை அலுவலகம் அண்ணா நகர்ல இருக்குப்பா, திருவள்ளீஸ்வரர் நகர்ல. நானே ஒரு டிபேட் ரெடி பண்றேன். நானே ரெடி பண்றவா, நான் வரல. எங்க அக்கா கார்த்திகா, எங்க தம்பி அபு, எங்களுடைய பாத்திமா ஃபர்கானா, என் தம்பி இடுமானம் கார்த்திக்கு. இல்ல அதுவும் உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்களா இருக்காங்க அப்படின்னா நீ வேணா எங்க மழலைகள் பாசருக்கு உட்காரு. உனக்கு டிஃபிகல்டிஸா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது, ஏன்னா நெருடலா இருக்கும். மழலைகள் பாசறையுடைய தமிழமுது இருக்கா, தமிழமுதுவை வென்றுவிட்டு நீ வா, அதுக்கப்புறம் அரசியல் பேசு. தயவு செய்து காப்பா அரவாணன் எழுதிய தமிழன் ஏன் அடிமையானான், தமிழ் மீதான பண்பாட்டு படையெடுப்புங்கிற 2 புத்தகத்தை தாவேக்காவோட தம்பிமார்கள் அணில் குஞ்சுகள் படிங்க. படித்து விட்டு அரசியல் பேசுங்கள், அப்போது விவாதம் செய்வோம். அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் அரசியல். பண்ணு கொடுக்கறது, பிரெட் கொடுக்கறது, பெட்ஷீட் கொடுக்கறது, போட்டோ பிடிச்சி போடுறது, நாவப்பழத்தை வாங்குறது, பலாப்பழத்தை வாங்கி போடுறது, முழுக்க இன்ஸ்டா ரீல்ஸையும் ஃபேஸ்புக் ஷார்ட்ஸையும் யூடியூப் வீடியோவை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா போறது, ஒருத்தர் நவாப்பழம் வந்துட்டு இருக்கான், எவ்வளவு 100 ரூபா. அங்க ஒருத்தன் கேமரா 100 ரூபாயா, மொத்தமா எவ்வளவு, மொத்தமா 200 ரூபா கொடுங்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுக்கோ. உடனே இங்க கல்வி வள்ளலே வருக வாழ்க. ஏன்டா 200 ரூபா கொடுத்து நவாப்பழத்தை வாங்கினவன் கல்வி வள்ளலாடா? அப்ப காமராஜர் யாரா 14,000 பள்ளிக்கூடம் திறந்தவர்? என்னடா கொடுமையா இருக்கு. எல்லா வயலும் அப்படி இருக்கான். ஒருத்தர் 2 பேர் இல்ல. திமுக அமைச்சராவது ஆட்சிக்கு வந்த பிறகு ரீல்ஸ் போடுறாங்க, ஒரு பில்டப் ஷாட் அடிக்கிறாங்க. வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும். இவங்க மட்டும் தான் வெள்ள வேட்டி கட்டுற மாதிரி, சேகர் பாபும் செந்தில் பாலாஜியும் அவங்க ரீல்ஸ் போடுவாங்க. இங்க பார்த்தா வரும்போது டாய்லெட்டை தவிர எல்லாத்தையும் தாவகைக்காரன் படம் பிடிக்கிறாங்க, கேமராவோட திடுறான். அதனால இப்ப நீங்க அவசரத்துக்கு நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது பாத்ரூம் வந்தா கூட போக முடியல, ஏன்னா அவன் கேமராவோட நிப்பானே தாவகைக்காரன், எல்லாத்தையும் எடுக்கிறான். இப்படி 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 கொடுமை. இது அரசியல் பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு பாருங்க. இதை இந்த 2026 ஒழிக்கணும். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த கடைசி ஆளு விஜயாக இருக்க வேண்டும். அது 2026 பிரபாகரன் பிள்ளைகள் நிரூபிப்போம். விஜயகாந்த் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சாரு, இயல்புல நல்லவர். அரசியல பிழையானவர், பிழை செஞ்சிட்டாரு. ஆனா இயல்புல நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அதனால அவர் எதிர்க்கட்சியா வர முடிஞ்சிச்சு.
bad fellow, very very bad fellow, bro, very bad bro. We will meet in the 2026 election, bro. We will watch changing, bro. You, bro.